திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியான இந்தியா கூட்டணியினுடைய மதுரை நாடாளுமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளரான சு வெங்கடேசன் ஆகிய எனக்கு அறிவால் சுற்றிய நட்சத்திர சின்னத்திலே வாக்கு கேட்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற மதுரை மேலூர்ல கொளுத்துற வெயிலுக்கு நடுவுல கடுமையான பரபரப்பான பிரச்சார பணிகள் நடுவுல மதுரையினுடைய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் சிபிஎம் வேட்பாளர் திரு சு வெங்கடேசன் இணைகிறார். பேசுவோம். மீண்டும் சூவே அப்படிங்கிற உங்க டேக்லைன் எவ்வளவு தூரம் போய் சேர்ந்திருக்கு? மீண்டும் சூவே மதுரையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? மீண்டும் சூவே என்ற டேக்லைன் ஒரு மிகப்பெரிய பரவலை ரீச் அடைஞ்சிருக்கு. அதனுடைய வெற்றியை சொல்லணும்னா பாஜக வேட்பாளர் வேண்டாம் சூவே அப்படின்னு டேக்லைனை உருவாக்கியிருக்கிறாரு. அதுதான் அவனுடைய வெற்றி. எனவே இளைஞர்களிடமும் சரி எல்லாரிடமும் போய் சேர்ந்திருக்கு. இல்ல, உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய களத்துல கிட்டத்தட்ட சொல்லப்போனா ஒரு 4 முனை போட்டி இருக்கு. பிஜேபி வேட்பாளரோ அல்லது ஏடிஎம்கே வேட்பாளரோ கடுமையா விமர்சிக்கிறாங்க. அவர் ஒன்னும் செய்யல, இவர் ஏதோ பேர் போட்டுக்கிறாரு, மோடிக்கு லவ் லெட்டர் மட்டும் தான் எம்பி எழுதல அப்படின்னு ஏடிஎம்கே வேட்பாளர் சொல்றாரு. இப்படி எல்லாம் விமர்சனங்கள் வருது. அதான் ஏடிஎம்கே வேட்பாளர் ஃபைனோ கலர்லாம் தேடி இருக்கிறாரு. நேற்றைக்கு அண்ணன் செல்லூர்ராஜ் அவர்கள் தெப்பக்குளத்தில் லைட் போட்டதை பாராட்டினாரு. அவ்வளோ பெரிய தெப்பக்குளம் கூட உங்க ஃபைனோ கலர்ல தெரியலையா? அவ்வளவு வேலையில செஞ்சிருக்கிறோம். 150 வெற்றிகள் பெற்றிருக்கிறோம். எங்கள் வெற்றிகளை மக்கள் பேசுவார்கள், எங்களது சாதனைகளை மக்கள் பேசுவார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சரே தொடர்ந்து நீங்க தெப்பக்குளத்துல செஞ்ச அந்த உயர் மின் கோபுர விளக்கு பணியை தொடர்ந்து பாராட்டிக்கிட்டே இருக்காரு. என்ன நோக்கம் நினைக்கிறீங்க? இல்ல நோக்கம்லாம் இல்லைங்க. அதாவது அரசியலாக அவங்கவங்களுக்கு நிலைப்பாடு இருக்கு. எங்களை எதிர்ப்பாங்க. இப்ப செல்லூர்ராஜனே அரசியலா கண்டிப்பா என்னை எதிர்ப்பாரு. வேற ஒருத்தர் அரசியலா என்னை எதிர்ப்பாரு. ஆனா மதுரையின் மைந்தன் என்ற முறையில் எல்லோரும் என்னை ஆதரிப்பார்கள். பாஜகவினுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசும்போது தர்மி குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எம்பி உங்களுக்கு திரும்ப தேவையா அப்படின்னு உங்களை தர்மின் அடையாளப்படுத்துறாங்க. அதான் அது எவ்வளவு முக்கியமான ஒரு அடையாளம். அதை அவங்க சரியா புரிஞ்சுக்காம தர்மி மாதிரி குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காருன்னு சொல்றாங்க. அந்த தர்மியின் பக்கம் தான் இறைவனே நின்னா. அதான் மதுரையின் வரலாறு. மதுரை திருவிளையாடல் புராணம் என்ன சொல்லுது? சங்க இலக்கியத்தினுடைய ஒரு பாடலை வைத்து அது எவ்வளவு அழகா பேசுது. எனவே அரசு அதிகாரத்தில் இருந்தால் நான் சொல்லுவதுதான் சட்டம், நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு எந்த அரசாக இருந்தாலும் அதை எதிர்க்கிற குரல் மதுரையின் குரல், நீதியின் குரல். அதுதான் தமிழ் மொழியினுடைய குரல். தர்மியோட இறைவன் நின்னாரு. மதுரை மக்கள் எவ்வளவு தூரம் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது அதை விட சிறந்த உதாரணம் என்ன இருக்கு? மதுரை மக்கள் எங்களோடு இருக்கிறாங்க, அவங்களோடு நாங்கள் இருக்கிறோம். எனவே ஒரு மகத்தான வெற்றியை காத்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் வரக்கூடிய பட்சத்துல மதுரை தொகுதிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஸ்டார் திட்டங்கள்லாம் என்னவாக இருக்கும்? ஒன்னு டைட்டில் பார்க் உடனடியாக அடுத்த 6 மாத காலத்தில் திட்டம் துவக்கப்பட்டு ஒரு வருடத்தில் நிறைவேறினால் 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. அதே போல 2வது சிப்காட் அடுத்த 6 மாதத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்த 6 மாசத்துல 8 மாசம் அது ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு உருவாக்கும். வைகை நதி சார்ந்த திட்டங்கள் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த எய்ம்ஸ் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் முழுமையாக நிறைவேற்றப்படும். இது போன்ற பல்வேறு திட்டங்களை நம்ம சொல்லலாம். இப்போ இவங்க கச்சத்தீவு போன்ற விவகாரங்கள்லாம் பாஜக எதற்காக முன்வைக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன நோக்கம்? அவங்க தோல்வி பதட்டத்தில் இருக்கிறாங்க. இந்தியாவே தாரை வார்த்தை ஒருத்தர் கச்சத்தீவை தாரை வார்த்தையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். எனவே ஒரு தோல்வி பயத்தில் இருக்கிறவர் எதையாவது சொல்லி அவங்க திசை திருப்பணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இப்ப கச்சத்தீவுக்கு எதுக்கு இவ்வளவு சொல்லணும்? அந்த மாதிரிதான். இல்ல, அவங்க நீங்க எதுக்காக அவங்க தான் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் தடை வைக்கப்பட்டது. இப்ப நாங்க எப்படி பொறுப்பாக முடியும், எப்படி நாங்க மீட்க முடியும்? இல்ல, இந்த பிரச்சனை எதுக்கு இப்ப எடுக்கிறாங்க? நீங்க தானே 10 வருஷமா ஆட்சியில் இருந்தீங்க. இப்ப ஆர்டிஐ அவசரமா போட்டு எடுத்துன்னு ஒரு கதையை ஏன் சொல்றீங்க? உங்கள்கிட்ட பதட்டம் இருக்குங்க. பதட்டப்படாம தேர்தல் வேலையை பாருங்க. அதான் நான் சொல்ல வருது. நீங்க தொடர்ச்சியா எழுத்தாளராக அறிமுகமான நாள்ல இருந்து நிறைய நேரடி தேர்தல் களங்கள்ல தொடர்ந்து இயங்கிருக்கீங்க. இப்ப எம்பியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு மன நிறைவோட இருப்பீங்க? இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த நிறைவோட அடுத்த 5 ஆண்டை நோக்கி நகர்றீங்க? இல்ல, பொதுவா ஒரு முறை பொறுப்புல இருந்துட்டா இயல்பா பல குற்றச்சாட்டுகள், ஆற்றாமைகள், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத தன்மை தான் நிறைய இருக்கும். உண்மையிலே நானும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அடிப்படையில் நாம இந்த 5 ஆண்டுகள் மக்களுக்கான பணியை செய்தோமானா 100% திருப்தியா செஞ்சிருக்கேன் நான்.
100% திருப்தியாக செஞ்சுருக்கிறேன். இவ்வளவு வேலைகள் மேக்சிமம் எந்த அளவுக்கு வேலைகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறேன். அந்த திருப்தியோட தான் எல்லா ஊர்லேயும் போய் பேசுகிறோம். அவ்வளவு சந்தோஷமா எல்லா ஊர்லேயும் சொல்லுவதற்கு ஒரு வேலை இருக்குது, நாங்கள் செஞ்சு முடிச்சதுக்கு ஒரு வேலை இருக்குது. அதாவது நாங்கள் கவர் பண்ணாத கிராமமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா வேலையிலும் நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம். எனவே முழு திருப்தியோடு நான் அந்த தேர்தலை சந்திக்கிறேன். வேள்பாரி வந்து என்னவாக திரும்ப தொடருவார் நினைக்கிறீங்க? வேள்பாரிக்குள்ள இருக்கிற சு வெங்கடேசன் தொடருவாருன்னு நாங்க நம்பலாமா? எப்படி இருக்கு? கண்டிப்பா. அது வந்து நீச்சல் கற்றவன் வந்து ஒருபோதும் வந்து நீச்சலை மறக்க மாட்டான். அந்த மாதிரி தான் நீங்கள் 20 வருஷம் தண்ணியில் இறங்காட்டினாலும் 21வது வருஷம் தண்ணியில் இறங்குனீங்கன்னா நீங்கள் நீச்சல் அடிப்பீங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி. ஆமாம் ஆமாம் ஆமாம், மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி, சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க. நன்றி சார். பாருங்க, எனவே வந்து 21வது வருஷம் தண்ணியில் இறங்கினாலும் நீங்கள் நீச்சல் அடிப்பீங்க. சைக்கிள் ஓட்டுறத மாதிரி தான். நீங்கள் ஒரு முறை சைக்கிள் ஓட்டிட்டீங்கன்னா எத்தனாவது வருஷம் கழிச்சு நீங்கள் சைக்கிள் எடுத்தாலும் நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிட்டு போவீங்க. ஒரு விஷயத்தை பழகுறது வந்து நினைவின் வழி இல்லை, உடலே பழகுது. அந்த மாதிரி தான் எழுத்தும். எனவே வந்து வேள்பாரி வந்து என்றைக்கும் தன் அடுத்த பயணத்துக்கு தயாராகத்தான் இருப்பார். தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க மதுரை சார்ந்து உங்களுடைய கனவுகள் என்னவா இருக்கு? மதுரை வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா மையம், அது அடிப்படையான விஷயம். மதுரைக்கு வர்ற யாரும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க, அல்லது மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கறதுக்காகவே மதுரைக்கு வருவாங்க. வர்ற பொழுது இப்போ பெரியவங்க எல்லாம் கோயிலுக்கு போவாங்க, சின்ன பசங்கள்லாம் வேற என்டர்டைன்மெண்ட்டுக்கான என்ன வழின்னு பார்ப்பாங்க. இது ஒரு ஆன்மீக சுற்றுலா மையமாக இருப்பது ஒரு அடிப்படையாக இருக்குது. இதோட சேர்ந்து பண்பாட்டு சுற்றுலா மையமாகவும் அது இருக்குது. இன்னைக்கு வர்ற எல்லாருமே கீழடியுடைய அருங்காட்சியகத்துக்கு போயிட்டு வர்ற ஒரு விஷயமாக இருக்குது. மதுரையை சுற்றின எல்லா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இறங்க போகிறாங்க. ஸோ ஆன்மீக சுற்றுலா மையம், வரலாற்று சுற்றுலா மையம், இது ரெண்டும் மதுரையினுடைய அடிப்படை. இதை வைத்து இன்னும் எதனெல்லாம் இதில் வந்து விரிவாக்க முடியும், வணிகத்தினுடைய வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, இது எல்லாத்தையும் விரிவாக்கணும். இது சார்ந்த திட்டங்கள் மிக முக்கியமாக இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேள்பாரி எப்படியெல்லாம் அவர் இன்னும் தனிப்பட்ட வாழ்க்கையை தொடர்வார்னு நினைக்கிறீங்க தேர்தல் கப்பால், அரசியல் கப்பால்? இல்லை, வேள்பாரி என்பது வந்து ஒரு மிக முக்கியமான வரலாற்று அரசியல் கருத்தியல். அதை தான் நம்ம செஞ்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து வைகை நதியை வணங்கி நம்ம வந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குறோம். ஏன் ஒரு நதியை ஏன் வணங்குறோம்? அது எவ்வளவு ஆழமான உணர்வுபூர்வமான ஒரு அரசியல் செயல்பாடு. அந்த நதியிலிருந்து தானே எல்லாம் துவங்குச்சு. அந்த நதிக்கரையில் தானே நாகரிகங்கள் துவங்குச்சு. அந்த நதிக்கரையில் தானே மதுரைன்ற ஒரு நகரம் உருவாச்சு. அதிலிருந்து தான் வந்து இவ்வளோ பெரிய தமிழ் நாகரிகத்தினுடைய தொப்புள் கொடியாக அது இருந்தது. அன்னைக்கு கூட கேட்டாங்க, நீங்கள் ஏன் வைகையை வணங்கி தூங்குனீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவுடைய காலை தொட்டு கும்பிட்டீங்கன்னா ஏன் தொட்டு கும்பிட்டீங்கன்னு கேட்பீங்களா? கேட்கறதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியுமா? 1000 காரணம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அது எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த அரசியலுடைய மிக முக்கியமான கருத்தியல். அதுதான் வேள்பாரியினுடைய கருத்தியல். இதுதான் நம்முடைய வாழ்வியலின் கருத்தியல். தான் அதை தொடருவோம். நீங்க வந்து ஒரு எழுத்தாளராக பயணத்தை வாழ்க்கைக்குள்ள என்ட்ராகும் போது உங்களுக்கான எழுத்தாளர்ன்ற அடையாளத்தோட பொது வாழ்க்கைக்குள்ள வரும்போது இவ்வளவு தூரம் தீவிரமான அரசியல் இருப்பேன்னு கனவு கண்டீங்களா? இல்லை, நான் வந்து கல்லூரி காலத்தில் இருந்தே வந்து இயக்கமும் எழுத்தும் ரெண்டும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் தான். ஸோ தீவிரமாகவே வந்து இயக்கப்பணியில் களப்பணியில் இருந்திருக்கிறேன், தீவிரமாக எழுத்து பணியிலையும் இருந்திருக்கேன். ரெண்டுமே எல்லா கட்டத்திலையும் வந்து சரிசமமாக தான் இருந்துகிட்டே இருக்குது. சில நேரம் இது இழுத்துட்டு போகும், சில நேரம் இது இழுத்துட்டு போகும், அவ்வளோதானே ஒழிய. நீங்கள் முதல் புத்தகம் வந்து 89 வந்ததில் இருந்து அப்போவே கலை இலக்கிய நடத்த ஆரம்பித்தோம். அவ்வளோ பெரிய இலக்கிய செயல்பாடு, பண்பாட்டு செயல்பாடு, கலை செயல்பாடு, கட்சியில் வந்து அப்போவே 21 வயதில் வந்து முழு நேர ஊழியர் ஆகிட்டேன். ஸோ அன்றிலிருந்து அரசியல் செயல்பாடு, இலக்கிய செயல்பாடு ரெண்டும் வந்து ஒரு நாணயத்தின் 2 பக்கத்தை போல 2 விசையை கொடுக்குற ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். நாடாளுமன்றத்தில் நீங்கள் மாநில உரிமை சார்ந்தோ அல்லது மதுரையினுடைய மக்களுடைய தேவைகள் சார்ந்த குரல் கொடுக்கும்போது எங்கேயாவது உங்களுக்குள்ள இருக்கிற வேள்பாரி வெளிவந்திருக்காரா? எங்கேயாவது இல்லை, எல்லா இடத்துலையுமே என்னுடைய எல்லா நாடாளுமன்ற உரையிலையும் வந்து பொயட்டிக்கான லைன் இருக்கும். விந்திய மலைக்கு கீழே இந்தியா இல்லையா அப்படின்னு ஆரம்பிக்கும் ஒரு பேச்சு. சமஸ்கிருதத்தை தவிர தாய்மொழி இல்லையான ஒரு ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுடைய தொடர்ச்சியான வரலாற்று வாசிப்பும் இலக்கிய ஆளுமையும் இருந்தால்தான் நீங்கள் மொழியை கையாள முடியும். எனவே வந்து ஏன்னா எங்களுக்கு கிடைக்கிறது 3 நிமிஷம். இந்த 3 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் சாரத்தை சொல்லணும். சிஏஏக்கு தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது நான் பேசிய பேச்சு மிக மிக முக்கியமான பேச்சு நான் நினைக்கிறேன். அடுத்த பல 10 ஆண்டுகள் இந்தியாவை அலைக்கழிக்க போகிற இந்த சட்டத்தினுடைய கொடுமைன்னு தான் ஆரம்பிப்பேன். அந்த
எனவே வந்து வெறுமன ஒரு மேடை பேச்சு மாதிரி பேசிட முடியாது. அது ஒரு ரொம்ப ஒரு அரசியல் தத்துவார்த்த புரிதலோடு செறிவேறிய வார்த்தைகளை கொண்டு தான் அந்த இடத்த கடக்க முடியும். அந்த இடத்துல நம்ம வந்து உணர்வுகளை வந்து கடத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க மொழியை வந்து எவ்வளவு பெரிய ஆயுதமாக நாடாளுமன்றத்துல பேசும்போது பயன்படுத்துறீங்க, அதே மொழி வழியா அவங்க வேற ஒரு அரசியலை முன்வைக்கிறாங்க. அந்த பக்கம் பார்க்கும்போது பாஜக வேட்பாளர்கள்லாம் இன்னமும் ஹிந்தி மொழியில பேசி பிரச்சாரம் பண்ணக்கூடியதெல்லாம் பார்க்க முடியுது. அவங்க வந்து அப்பட்டமாக சமஸ்கிருத ஹிந்தி மைய அரசியல் தான். தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளையும் இரண்டாம் பட்ச மொழிகள் ஆக்குவது தான் வெளிப்படையா. இந்த 10 வருஷம் கொண்டு வந்த திட்டத்தை விடையா தமிழுக்கு இந்த 10 வருஷம் 74 கோடி கொடுத்துருக்காங்க, சமஸ்கிருதத்துக்கு 1470 கோடி கொடுத்துருக்காங்க. இதை விட என்ன வெள்ளிடை மலை கண்ணுக்கு முன்னால் இருக்கிற சாட்சி. இங்க வர்றப்ப 2 திருக்குறள்ல சொல்லிக்குவார் மோடி, இங்க வர்றப்ப 4 சங்க இலக்கியத்தை சொல்லிக்குவார். அதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து பிஸ்கட் கொடுத்து ஏமாற்றுவதை போல ஒரு ஏமாற்று செயலாக மொழியை அவங்க பயன்படுத்த நினைக்கிறாங்க. அதிமுகவினுடைய தலைவர்களையும் அவர் பேசுறாரு சார். அதிமுக தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஓகே, இனி இந்தியாவினுடைய எவ்வளவு முக்கியமான தேர்தல் எதிர்கொண்டிருக்கும், எவ்வளவு பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி அடைய வேண்டும் நினைக்கிறீங்க? மிகப்பெரிய வெற்றி அடையும். இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவிலையும் பீகார்லையும் வந்து கொண்டிருக்கிற செய்திகள் வந்து மிக நம்பிக்கை ஊட்டுகிற செய்திகளாக இருக்கிறது. எனவே இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடையும். பாஜகவிடம் அதனுடைய பதட்டம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அந்த பதட்டத்தின் விளைவுதான் ஒவ்வொன்றாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிற நடவடிக்கை. குடியரசுத் தலைவரை கூட நிற்க வச்சு ஒரு பாஜகவுடைய மூத்த தலைவருக்கு விருது கொடுத்திருக்காங்க சார். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வருத்தம் கூட தெரிவிக்கல. அந்த சம்பவம் நடந்துருச்சு, அது ஊடகங்களால் இவ்வளவு பெருசா பேசப்படுகிற பொழுது கூட வருத்தம் கூட தெரிவிக்கல. அதுதான் அவங்களுடைய மனநிலை. அதுதான் வந்து அவர்கள் நிலைநிறுத்த நினைக்கிற இந்தியா. நன்றி, வணக்கம்.